தூய்மை பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுபவர்களுக்கு வாழ்வாதாரம் அமைத்து தர வேண்டும், மணிமுத்தாறு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது குறித்து உரிய நேரத்தில் தேமுதிகவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். தூய்மை பணியாளர்கள் நீண்ட நெடிய நாளாக அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த அரசு அவர்களை கவனத்திலே கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும், சம்பள உயர்வையும், பாதுகாப்பையும், மருத்துவ காப்பீட்டையும், இது போன்ற வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு குடியிருப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த அரசு நிச்சயம் நியாயத்தை, நீதியை வழங்க வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு செவிசாய்த்து அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ளேன். இதை அவையிலையுமே நான் பதிய வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆட்டோ டாக்ஸியை நம்பி வாழ்கின்ற சகோதரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதுகாப்பான, அதே நேரத்தில் வீடோ வசதியோ சம்பள உயர்வோ இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் என்பது போன்ற என் கருத்துக்களை இன்றைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன்.